2024ஆம் ஆண்டு நவம்பரில் மாநில மின்சார விநியோக நிறுவனங்களுடன் சூரிய ஆற்றல் ஒப்பந்தங்களை பெறுவதற்காக கௌதம் அதானி மற்றும் பலர் 265 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக வழங்கியதாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். அமெரிக்காவில் கௌதம் அதானிக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் இந்தியாவில் சூரிய சக்தி ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தொழிலதிபர் லஞ்சம் வாங்கியதாகவும் மோசடியான நிதி வெளிப்பாடுகள் மூலம் அமெரிக்க முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த குற்றப்பத்திரிகையை அதானி குழுமம் ஆதாரமற்றது என்று நிராகரித்துள்ளது. அனைத்து சாத்தியமான சட்டப்பூர்வ உதவிகளையும் நாடுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் சாகர் அதானி ஆகியோருக்கு எதிரான பத்திர மோசடி மற்றும் 265 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்ச திட்டம் தொடர்பான விசாரணையில் அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் இந்திய அரசாங்கத்திடம் உதவி கோரியுள்ளதாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கௌதம் அதானி மற்றும் சாகர் அதானி ஆகியோருக்கு புகாரை வழங்குவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்க SEC நியூயார்க் மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள நிலையில் அதானிகளுக்கு தனது புகாரை வழங்க இந்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்திடம் உதவி கோரியதாக ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவில் அதானியுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளில் இந்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறியது. அதானி லஞ்ச வழக்கு குறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசாங்கம் ஊடக அறிக்கைகளின் அடிப்படையில் செயல்படுவதில்லை என்று கூறியிருக்கிறார்.